திரும்புற பக்கம் எல்லாமே saree ப்ளீட்டிங் வீடியோ பார்த்து போர் அடிச்சிருச்சுங்களா? இதுல சின்ன சின்ன டிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க ஷோல்டர் ப்ளீட் எடுப்பீங்க. அதுல வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து உள்ள இருக்க ப்ளீட்ஸ் மிஸ் ஆகும் அண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டா இருக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ரிவர்சபிள்ல பண்ணலாம். நான் வீடியோல என்ன பண்றேனோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு உள்ள இருக்க ப்ளீட்ஸ் மிஸ் ஆகாது. அந்த லைன்ஸும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் இப்போ செகண்டா எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லைனா எடுத்து நீங்க பண்ணிட்டு ஒரு பின்ன செக்யூர் பண்ணிடுங்க. ஷோல்டர் ப்ளீட்ஸை நான் எப்படி எடுப்பேங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கவரேஜ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து 3/4 ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ல இருந்து 3/4 எடுத்துக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு ஆஃப் தி செகண்ட் ப்ளீட்ல இருந்து எடுக்கணும். இதுக்காக இந்த பேட்டர்ன் யூஸ் பண்றேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஆனது செஸ்ட் ப்ளீட்டுங்க. இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி கட்டுறோமோ அதுதான் சாரியவே ரொம்ப அழகா காமிக்கும். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அது ரெண்டு சைட்லையுமே மெஷர் பண்ணிட்டு உள்ள அரேஞ்ச் பண்ற ப்ளீட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா வச்சாலே சாரி ரொம்ப அழகா இருக்கும். நல்லா டீப் ஸ்டீம் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.